பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது அவர் நம்முடைய ஜெப வாழ்வை கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். ஏன் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகிற போது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருகிறது, ஏன் ஒரு பெரிய தைரியம் வருகிறதுன்னு சொன்னா, அவர் நம்முடைய வாழ்விலே ஒன்றன் பின் ஒன்றாக என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். அந்த அபிஷேகம் வருகிறதுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முன்னும் பின்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும். அது வரைக்கும் தேவனுக்கு மகிமுண்டான். ஏசாமி கேட்டார் பேதுருவை பார்த்து, பேதுருவே என்னோடு கூட 1 மணி நேரம் இருக்க முடியுமா? இந்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், 1 மணி நேரம் வெடித்து இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது ஆண்டவரே. அவன் போய் நல்லா படுத்து என்ன செஞ்சானா, ஏன்னா ஜெபம் பண்ணலாம் முடியாது, ஜெபம் பண்ணலாம் முடியாது. எப்போ பாருங்க, தேவனோடு கூட தான் இருக்கிறார்கள், ஆனால் என்ன செய்ய முடியலையா, அவன் சோர்ந்து போய் இருந்தான். அவங்கள கண்கள்லாம் அப்படியே தூக்க மயக்கமாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? முடியல அவனால. இதெல்லாம் எப்ப தெரியுங்களா, ஆவியானவர் வருகிறதுக்கு முந்திய பேதுரு. ஆவியானவர் வந்ததற்கு பின்னால் இருக்கிற பேதுருவை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர் 2 அந்த அபிஷேகம் அவர்கள் மேலே ஊற்றப்பட்டதற்கு பிறகு அப்போஸ்தலர் 4:30-31 வசனங்கள் சொல்லுகிறது, சூழல்களுக்கு இடையிலே கடந்து போகிறார்கள். அவங்களுடைய ஜெபம் பாருங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிற உம்முடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து நீட்டி சொல்லும்படி அவர்களுக்கு. பாருங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்றான். என்ன ஜெபம்? ஆண்டவருக்கு மகிமை உண்டான தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபிக்கிறான். இதுவரைக்கும் பேதுரு அப்படி இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டான கவனிங்க, அந்த அபிஷேகம் வருகிற போது ஆவியானவரும் ஜெபம் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஆவியானுடைய வல்லமை உன்மூலமாய் வெளிப்படுகிற போது இடம் அசையும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கிருந்த எல்லாரும் என்ன செய்தார்களா, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை என்ன செய்தார்கள், தைரியமாய் பிரசங்கித்தார்கள். 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்றான். நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதிலும் வேத வசனத்தை போதிக்கிறதுல என்ன செய்வோம், இடைவிடாமல். ஆண்டவருக்கு மகிமை உண்டான வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க சொல்றான். ஆவியானவர் வருகிற போது உன் ஜெப வாழ்க்கையை புதுப்பித்து கட்டுவார். சொல்றான், இதுவரைக்கும் ஜெபம் பண்ணவே முடியல, ஆனா ஆவியானவர் வருகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அபிஷேகம் உள்ள வந்துட்டது. அபிஷேகம் வந்ததுக்கு பிறகு சொல்றான், நாங்களோ இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். அதிகாரத்தை எடுத்து ஜெபிக்கிறான். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். அப்போஸ்தலர் 3 வாசிக்கிறான், சொல்லுகிறான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடன்னு ஜெபம் பண்ணா அற்புதங்கள் நடக்கிறது.